என்ன பண்றீங்க? இங்க வா. நான் உனக்கு கொஞ்சம் சொல்லட்டுமா? அவ உன்னோட பெரியவ தானே, அவ கூட சண்டை போடக்கூடாது. நான் சின்ன பையன் தானே. அவ பெரியவ தானே, நீ குட்டி பையன் தானே, நீ விட்டு கொடுக்கலாம்ல. என்ன ஆயிட போற விட்டு கொடுக்கறதுனால? இனிமேல் அவ கூட சண்டை போடாத. இப்ப நான் கடைக்கு போயிட்டு வரேன், அவ அந்த ரூம்ல இருக்கா, நீ இங்கே இரு. நீங்க 2 பேரும் ஒன்னா இருந்தாதான் பிரச்சனை. தனித்தனியாவே இருங்க, நான் நிம்மதியா இருப்பேன். நான் போயிட்டு வர வரைக்கும் எந்த சண்டையும் போடக்கூடாது சொல்லிட்டேன். சரிம்மா. நானும் பாசமா தான் வந்தேன். தண்ணி எடுத்துட்டு வான்னு. அகில், என்ன? இங்க வாயேன். சொல்லு. இங்க பாரு, சும்மா சும்மா நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாம். பாரு, அம்மாக்கும் டென்ஷன் ஆகுது. கரெக்டு தான், ஆனா நீ என்ன கேக்குற? சரி, இனிமே நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாம். எனக்காக கொஞ்சம் தண்ணி முழு எடுத்துட்டு வரியா? அப்போ இதுக்கு தான் இவ்வளோ நேரம் பேசுனியா? போடா போடா, அக்காவுக்கு தானே பண்ற. ஐயோ, என் ப்ராஜெக்ட். சும்மா சும்மா என்ன சும்மா அடிச்சிருக்கா? காலையில பிஸ்கெட் வாங்க போனியா? ஒருவேளை நான் சொல்ற மாதிரி நடந்திருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. அங்கிள், மில்கி பிஸ்கெட்ஸ் கொடுங்க. இந்தாங்க அங்கிள். அகில், பிஸ்கெட் கொடு. இங்கே சாப்பிடலாமா? இங்கே வேணாம்டா, இங்கே ஒரே பொல்யூஷனாக இருக்கு. நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாமா? சரிக்கா. சும்மா சும்மா ஃபோன் பார்க்கறதே தப்பு. இதுல சாப்பிடும் போதெல்லாம் முன்னாடி அந்த ஃபோன் வச்சுக்கிட்டு என்ன சாப்பிட்றோம், தட்டுல என்ன இருக்குன்னு கூட தெரியாம இருக்குல்ல. அந்த ஃபோனுக்கு 2 பேருக்கு சண்டை வேற. இல்ல வெக்க மேலமா என்கிட்ட வந்து சொல்றீங்க? ஒருவேளை நான் சொல்ற மாதிரி நடந்திருந்தா மத்தியானம் சாப்பாடை நீங்க 2 பேரும் எப்படி சாப்பிட்டுருப்பீங்கன்னு யோசிச்சு பாரு. அக்கா, வீடியோ பார்த்து சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். கொஞ்சம் டேப் கூட. இல்லடா, நாளைக்கு எனக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட் இருக்கு. நான் தான் டீம் லீடர் வேலை. ப்ராஜெக்ட் பார்த்துட்டு இருக்கேன், சொல்லணும். சரி, நீ பாரு. சரி, அப்போ ஒன்று பண்ணலாம். நீயும் பார்க்காத, நானும் பார்க்கல. சாப்பிடும் போது யாரும் டேப் பார்க்க கூடாது. சாப்பாடுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஹாப்பியா? சரிக்கா.